Hi friends, welcome back to Tamil Food Time. இன்னைக்கு வீடியோல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பர் டெம்ப்டிங் ஆன பொட்டேட்டோ சமோசா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first step நம்ம பொட்டேட்டோ மசாலா எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். ஒரு panல தாளிக்கிற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி அதை ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிட்டு இந்த ஆனியனோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிட்டு அதையும் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் பச்சை பட்டாணி எடுத்து அதை நல்லா வேக வச்சு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மூணு பெரிய உருளைக்கிழங்கை வேக வச்சு நல்லா அதை ஸ்மாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன க்யூப்ஸாகவும் நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ பொட்டேட்டோ மசாலா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. 2 டீஸ்பூன் ரவை சேர்க்குறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்காகனா நம்ம அந்த சமோசா ஷீட்டில் உள்ளுக்குள்ளே வைக்கிறப்ப அந்த எக்ஸஸ் தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா ஷீட் ஈரமாகாமல் இது பார்த்துக்கும். ஸோ இப்போ ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மைதா இல்லை கோதுமை மாவை லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சமோசா ஷீட்ஸில் ஒரு 4 ஷீட்டாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மசாலாவை வச்சுட்டு இந்த மாதிரி கோன் ஷேப்பில் வீடியோவில் காமிக்கிற மாதிரி மெதுவாக இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த மாதிரி கோடு மாதிரி லைட்டாக அந்த பேஸ்ட்டில் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஜென்டலாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா சமோசா ஷீட்ஸ்லேயும் ஒரு 3-4 ஷீட்டில் அட் அ டைம் ஒரு 3-4 பொட்டேட்டோ மசாலா வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணி டோட்டலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஹைலேருந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு ஒவ்வொரு சமோசாவாக நம்ம அதில் ட்ராப் பண்ணிடலாம் ஆயிலில். ஒன் சைட் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஜென்டலாக ஒவ்வொரு சமோசாவையும் நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ சமோசா பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் கலரில் நமக்கு மாறி இருக்குது. அந்த கொதிக்கிற எண்ணெயும் லைட்டாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த டைமில் நமக்கு சமோசா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை நம்ம ஆயிலேருந்து எடுத்துகிட்டு டிஷ்யூ பேப்பரில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆனியன்ஸ் ஏதாவது நமக்கு சட்னி இல்லை சாஸ் வேணும்னா அதோடு சேர்த்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த ஷீட்ஸ் வச்சு பண்ணுறது ரொம்ப ஈஸி. பொட்டேட்டோ மசாலா மட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா கரெக்டாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஆயிலில் நம்ம ஒவ்வொரு சமோசாவை போட்டு எடுத்து பண்ணிடலாம்.
உங்களுக்கு இந்த சமோசா வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.